எல்லா புகழும் இறைவனுக்கே. உணவு வழங்கும் கரங்கள் வாரம் ஒரு அரசு மருத்துவமனையில் போய் துப்புரவு தொழிலாளருக்கும் அட்டண்டருக்கும் இலவசமாகவே 150க்கும் மேற்பட்டவங்களும் சாப்பாடு கொடுத்துட்டு வரோம். இந்த சாப்பாடு எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா, நபிகளாரின் கூட்டு தர்மத்திலிருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு தான் நாங்கள் இப்போ வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நபிகளாரின் கூட்டு தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எஸ்பி பட்டினம் நல்லடியார்கள் அதில் அவ்வளோ பேர் இருக்காங்க. அதில் இறைவன் பேரால் அவங்க பேர் சொல்ல விரும்ப மாட்டாங்க. நான் தான் கொடுத்தேன், நீ தான் கொடுத்த, தற்பெருமை நமக்குள்ளே வந்துடக்கூடாதுன்ட்டு பேர் சொல்ல மாட்டாங்க. இறைவன் பேரில் சொல்லுவாங்க. இறைவன் பேரில் 50 சாப்பாடு கொடுத்துருங்க, 100 சாப்பாடு கொடுத்துருங்க, 200 சாப்பாடு கொடுத்துருங்கன்ட்டு இந்த சாப்பாடை வச்சு நாங்கள் உணவு வழங்கரங்கள் மூலமாக நாங்கள் ஒவ்வொரு அரசு மருத்துவம் போய் நேரடியாகவே சட்டி எடுத்துகிட்டு போய் எங்கள் சாப்பாடு கொடுப்போம். இது மூலமாக விமர்சனங்கள் உங்களுக்கு தெரியாது, எதுவும் கிடையாது. எது பண்ணாலும் விமர்சனங்கள் வரதான் செய்யும். அதை பற்றி நாங்கள் கவலைப்பட போகிறதில்ல. ஏன்னா விமர்சனங்கள் காலங்காலத்துக்கு நம்ம என்ன நல்லது பண்ணாலும் என்ன செஞ்சாலும் அது விமர்சனங்கள் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. இதை சொல்லக்கூடியவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இது மூலமாக என்ன நன்மைகள் இருக்குது அதை மட்டும் நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இது உணவு வழங்கும் கரங்கள் மூலமாக நான் சாப்பாடு கொடுக்கறதுனால எஸ்பி பட்டினம் மக்களுடன் கரம் கோர்த்து உணவு வழங்கும் கரங்கள் நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். இது எப்படி நான் சாப்பாடு கொடுக்கறதுனால ஒவ்வொருத்தரும் எங்கள் அத்தாக்கு உடம்பு சரியில்லை, விஷம் கத்தம் போயிட்டுருக்கு, அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, என் பிள்ளைக்கு பிறந்த நாள், எங்கள் வீட்டில் உடம்பு இல்லாமல் சீரியஸாக இருக்காங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி காசு கொடுத்துட்டு போகிறாங்க, இதில் நீங்கள் செய்யுங்க அப்படின்ட்டு. இந்த சாப்பாடோடு சேர்த்து நாங்கள் அதோடு சேர்த்து பண்ணுறது. போன வாரம் கூட சாணியில் 300க்கும் மேற்பட்டவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன். அதில் ரஃபீக்குன்னு சொல்லி என்னோடய நண்பர், அவங்க அத்தாவுக்கு வருஷம் கத்தம்னு சொல்லி என்கிட்ட காசு கொடுத்து அதை சேர்த்து போட்டுருங்கண்ணே அப்படின்றாரு. அதோடு சேர்த்து அதிலே போட்டு என் 300 பேருக்கு வாரம் 150 பேர் தான் கொடுக்குறது. அந்த சாப்பாடை சேர்த்து போட்டு 300 பேருக்கு. இது மட்டும் இல்லாமல் போன வாரம் ஒருத்தவங்க என் பிள்ளைக்கு பிறந்த நாள், நான் யாருக்கா சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. எத்தீம்கான பிள்ளைங்க, தாய் தகப்பம் இல்லாத பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க நிறைய 100-150 பேர்கிட்ட இருந்தாங்க. ஒரு மதரசா, எனக்கு தெரிஞ்ச மதரசா இருந்துச்சு. அந்த மதரசால போய் நீங்களே சாப்பாடு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு தான் இருக்கேன். நான் இதில் என்ன லாபம் சம்பாதிக்கிறேன், என்ன பண்ணுறேங்கிறது இறைவன் ஒருத்தனுக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கு இதில் எந்த லாபமும் வேணாம். எனக்கு நன்மைகள், மறுமைக்கான நன்மைகள் மட்டும் தான் இதில் தேவை. அதுதான் நான் இப்போ வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வாரம் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் 150க்கும் மேற்பட்டவர்களுக்கு அந்த சாப்பாடு கொடுக்குற காட்சி நீங்களே பாருங்கள் மக்களே. நபிகளாரின் கூட்டு தர்மம். இதில் இருக்கக்கூடிய கலிஃபுல்லா ஹஜ்ஜிய, அவங்க எல்லாரும் தெரியும். கலிஃபுல்லாவை நல்ல நண்பர். அவர் கரெக்டான நேரத்துக்கு சாப்பாடாக்கி சட்டியை எடுத்து கையில் கொடுத்துருவாப்புல. அதை கொண்டு நான் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் கொண்டு கொடுப்பேன். முக்கியத்துவம்னு யாருன்னு பார்த்தா, பாஷான மதிப்புக்குரிய அவங்க ஹாஜியாக போகிறாங்க. எல்லாம் அவங்க நாடித்தான் அவங்க கிளம்ப போகிறாங்க, ஹஜ்ஜுக்கு அவர் கிளம்புறாங்க. அவங்களோட மெயின் காரணம் இறைவனோட கிருபையில். அது மட்டும் இல்லாமல் நபிகளாரின் கூட்டு தர்மம், இதில் யார் யார் எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்களோ, அவங்க என்ன நோக்கத்தில் கொடுக்குறாங்களோ, கண்டிப்பாக அதை இறைவன் கண்டிப்பாக கபூலாக்கி வைப்பான். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நானும் இதுக்காண்டி துவா செய்கிறேன். இதில் நீங்கள் பார்க்குறவங்களும் துவா செய்யுங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறது அவ்வளோ கஷ்டம். அவங்க மனசார இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்குன்னு சொல்லி நபிகளார் கூட்டு தர்மத்தில் கொடுக்குறாங்க. அவங்க ஒரு பிரச்சனையில் கொடுப்பாங்க. அவங்க என்ன நோக்கத்தில் கொடுக்குறாங்களோ கண்டிப்பாக அதை இறைவன் நிறைவேற்றி வைப்பான். என்ன அன்பு சொந்தங்களே, வீடியோ பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? நான் வாரம் புதுசாலாம் ஒன்றும் சொல்ல. நீங்கள் எஸ்பி பட்டினமாக இருந்தால் அதில் பாஷா ஜிபே நம்பர் போட்டிருப்பேன். அதை நீங்கள் தாராளமாக அதில் ஜிபே பண்ணுங்கள். நபிகளாரின் கூட்டு தர்மத்தில் மூலமாக தான் இந்த பணம் வருது. அதில் நீங்கள் ஜிபே பண்ணுங்கள். சென்னை மக்களாக இருந்தால் ஷாஜஹான் என் பேர், நீங்கள் அதில் ஜிபே பண்ணி பாருங்கள். என்ன ஏது நீங்கள் டேரெக்டாக நீங்கள் என்கிட்ட கூட டேட்டில் கேளுங்க. உங்கள் கையில் சாப்பாடு கொடுங்க இல்லாத மக்களுக்கு எப்படின்னு பாருங்கள். இந்த வாரம் நான் வீடியோ போட ரொம்ப லேட் ஆகிடுச்சு. காரணம் என்னென்னு கேட்டால், எங்கள் வீட்டில் ஒரு மவுத்து ஒன்று. எங்கள் அக்கா வீட்டுக்காரு, அவங்க தான் என்னை வளர்த்தவங்க கொண்டவங்களாம். அவங்க திடீர்னு போன வாரம் உடம்பு சரியில்லாமல் திடீர்னு இந்த வாரம் எங்கள் அண்ணன் மக கல்யாணம் அன்றைக்கே வச்சுருந்தோம். அன்றைக்கி மவுத்து ஒரே நேரத்தில் நடந்துச்சு, கல்யாணமும் ஒரே நேரத்தில் ஆனதுனால என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அதுலேருந்து நான் மீண்டு வரதுக்கே கிட்டத்தட்ட 10 நாள் ஆகிடுச்சு. அதனால தான் வீடியோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் சாப்பாடு கொடுக்குறது நிப்பாட்டாமல் ஒரு வாரமாக கொடுத்து தான் வந்துட்டுருக்கோம். ஆனால் அந்த வீடியோ கிளிப்ஸு இந்த வாரம் தான் எனக்கு என்னால் டைமிங் ஸ்பெண்ட் பண்ணி பண்ண முடிஞ்சு. என்னோட மச்சானுக்காண்டி நீங்கள் துவா செய்யுங்க. எல்லா மக்களும் அவங்க சொர்க்கத்தில் அவங்க நல்லடிகளோடு சேர்ந்து அவங்க சொர்க்கத்தில் இருக்கணும். அவங்க நிறைய அமல்கள் பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயங்கள் நிறையா பண்ணியிருக்காங்க. என்னை வளர்த்தது அவங்க தான், எனக்கு இப்படி தான் சேமிக்கணுங்க சொல்லி கொடுத்தது அவங்க தான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. குரான் ஓதுறதெல்லாம் நோம்பு நேரத்துலலாம் கிட்டத்தட்ட 4 வாட்டி முடிப்பாங்க குரானை, ஒரு 30 நாள் நோம்பில். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அவங்க இந்த துனியாவில் இல்லை, மறுமைக்கான இதுக்கான போய் சேர்ந்துட்டாங்க. அவங்களுக்காண்டி துவா செய்யுங்க எல்லா மக்களும். உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் ஷாஜகான். மீண்டும் வேறொரு அரசு மருத்துவமனை அடுத்த வாரம் சந்திப்போம்.